உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தனியார் அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியழகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சி அமைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் கள்ளக்குறிச்சி நகரத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட அம்பேத்கர் வெண்கல சிலையை தமிழக முதலமைச்சரும் எழுச்சி தமிழரும் திறந்து வைக்க வேண்டும், ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தகுதியான வாக்குச்சாவடி முகவர்களை நியமிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தன்பால், மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநில செயலாளர் சக்திகிரி, மண்டல துணை செயலாளர் ஆசிரியர் ராமமூர்த்தி, மாநில மகளிர் அணி துணை செயலாளர் பவளக்கொடி, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ராணி, மாநில முற்போக்கு மாணவர் அணி துணை செயலாளர் சாவி முருகவேல், மாவட்ட ஊடக மைய செயலாளர் குமார், தொழிலாளர் விடுதலை மாவட்ட செயலாளர் வேல்மணி, இஸ்லாமிய பிரிவு மாவட்ட அமைப்பாளர் ரகுமான், தொண்டர் அணி மாவட்ட அமைப்பாளர் தில்லை சேகர், நகர செயலாளர் இடிமுரசு பச்சாப்பிள்ளை, ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் அலெக்சாண்டர் சக்திவேல், சின்னதுரை, கனகசபை, சுந்தர்ராஜ், சேகர், தொகுதி துணை செயலாளர் பொன்னுசாமி, ஏழுமலை, சீனு, ஜெயக்குமார், மனோஜ், செல்வம், பாக்கியராஜ், கலியன், ஏழுமலை, ஆதி மோகன்லால், மோகன், செல்வராசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் லத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கடலூர் கிராமத்தில் விசிக லத்தூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 167வது பிறந்தநாளை முன்னிட்டு செய்யூர் தொகுதி மாவட்ட செய்தி தொடர்பாளர் புரட்சி மணிமாறன் தலைமையில் தேர்பவனி மற்றும் பேரணி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில செய்தி தொடர்பாளர் பாவலன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக கடலூர் பெரியகுப்பம் பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சிங்காரவேலரின் திருவுருவப்படம் வைத்து தேர்பவனி பேரணி நடைபெற்றது. தொடர்ந்து பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் புகழேந்தி, ஒன்றிய பொருளாளர் கோதண்டன், ஒன்றிய அமைப்பாளர் தயா, மணி, மீனவரணி ஒன்றிய அமைப்பாளர் சதீஷ்குமார், சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் பேரமைப்பு மாவட்ட தலைவர் உள்ளிட்ட விசிக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட மணப்பாடு பகுதியை சார்ந்த மீனவர்கள் ஸ்லீஸ்பிடன், திலக், சிலுவை பிச்சை, பிரைட்வின், சிலுவை உள்ளிட்ட 6 மீனவர்கள் கேரள மாநிலம் கொச்சின் கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க சென்றபோது அவர்களது படகு இன்ஜின் பழுதாகி 4 நாட்களாக நடுக்கடலில் தவித்து வருகின்றனர். அவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என ஒன்றிய மாநில அரசுகளை வலியுறுத்தி திருச்செந்தூர் தொகுதி மாவட்ட விசிக சமூக நல்லிணக்க பேரவை சார்பில் பேருந்து நிலையம் முன்பு மாவட்ட அமைப்பாளர் தமிழ் பருதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக விசிக மீனவர் மேம்பாட்டு பேராய மாநில செயலாளர் மங்கை சேகர் கலந்து கொண்டு பேசினார். இதில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் வடிவேல் முத்து, திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்க தமிழன், உடன்குடி ஒன்றிய பொருளாளர் டேவிட் ஜான் வலுவன், நகர செயலாளர் உதயா, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட பொறுப்பாளர் கோட்டை நந்தன், ஒன்றிய துணை செயலாளர் மாதவன், விவசாய பாதுகாப்பு இயக்க மாவட்ட துணை அமைப்பாளர்கள் முத்துக்குமார், இளையராஜா, சமூக ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் நடுவை பெருமாவளவன், தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் லாசர், மீனவர் மேம்பாட்டு பேராய மாவட்ட துணை அமைப்பாளர் முருகேசன், சமூக ஊடக மையம் சரவணன், சமூக நல்லிணக்க பேரவை ஒன்றிய அமைப்பாளர் காயல் ராம்குமார், உடன்குடி ஒன்றிய துணை அமைப்பாளர் சண்முகம், சுப்பையா, ரமேஷ், அருண் சுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதிய பொறுப்பிற்கான விண்ணப்பங்களை சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பூவாளை தமிழ்வளவன் பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் செல்லப்பன், இளைஞரத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் பால அரபாழி, தொண்டரணி மாநில செயலாளர் ஜெயக்குமார், மண்டல துணை செயலாளர்கள் கதிரவன், செல்வமணி, பொருளாளர் முருகானந்தன், செய்தி தொடர்பாளர் சருத்தரன், மாவட்ட துணை செயலாளர்கள் ஆதிமூலம், செல்வி, இளைஞரத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் வினோத், நிர்வாகக்குழு உறுப்பினர் ராஜசேகர்,
மாநில நிர்வாகிகள் நீதிவளவன், குறிஞ்சிவளவன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் நாகராணி, ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் இளவரசு, சிதம்பரம் நகர செயலாளர் பாவனன், சிதம்பரம் நகர துணை செயலாளர் ஆறுமுகம், ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் மின்னல் சிவராஜ், ஒன்றிய துணை செயலாளர் முனியப்பன், மாவட்ட நிர்வாகி தெய்வநாதன், சுபாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பேருந்து நிலையத்தில் இருந்து வட்டாட்சியர் அலுவலகம் வரை விசிக சார்பில் வடக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூதன முறையில் வேடமணிந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் மாநில கருத்தியல் பரப்புரை செயலாளர் செல்லப்பாண்டியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். போராட்டத்தில் மண்டல செயலாளர் நன்மாறன், நகர இணை செயலாளர் லோகு, ஒன்றிய செயலாளர் கோபிகண்ணன், தமிழரசன், செல்வம், அருண், ராஜா, வடிவேல், பாஸ்கரன், பிரபு, பெருமாள், பூபாலன், யுவராஜ், விஜயன், செல்வம், சிலம்பரசன், சுதாகர், அன்பு, இளையராஜா, தங்கதுரை, ஜோதி, ரமேஷ் வளவன், அரசு துறை, மகளிரணி மாவட்ட செயலாளர் அஞ்சலி தேவி, மாவட்ட துணை செயலாளர் பூங்கொடி, எலிசபெத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். என் பெயர் சிவ செல்லப்பாண்டியன், மாநில கருத்தியல் பரப்பு செயலாளர். இன்று செய்யாறு நகரத்தில் இந்த பகுதியில் இருக்கின்ற பஞ்சமி நிலங்களை எல்லாம் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அரசு துணை போய் கொண்டிருக்கிறது என்பதை வலியுறுத்தி பஞ்சமின் நிலம் பஞ்சமனுக்கே என்ற அடிப்படையில் பஞ்சம நிலங்களை மீட்டுக் கொடுக்க வேண்டி ஒரு புரட்சிகரமான ஆர்ப்பாட்டத்தை திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் களப்போராளி மதிவாணன் அவர்கள் இங்கே தலைமையேற்று ஒரு எழுச்சிகரமான ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். அதன் அடிப்படையில் தமிழக அரசு சட்டசபையில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றினாலும் கூட அதை ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் என்ற நோக்கத்தோடு அலட்சியப்படுத்தி அந்த மக்களுக்கு எதிராக தான் அரசு இயந்திரம் செயல்பட்டு கொண்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பஞ்சமி நிலங்கள் இருக்கிறது. இந்த பஞ்சமி நிலங்களை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நிலமில்லாத விவசாயிகளுக்கு அவருடைய குடும்பம் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்ற அந்த தொலைநோக்கு பார்வையோடு வழங்கப்பட்ட நிலம். அந்த நிலத்தை பஞ்சமர்களை தவிர யாரும் வாங்கக்கூடாது, அது வாங்கினால் செல்லாது என்ற ஒரு சட்டம் இருந்தும் கூட தமிழக அரசு தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலை அலட்சியப்படுத்துவதாக இருக்கிறது என்பதை நேரத்தில் கருத்தை மையப்படுத்தி இந்த பகுதியைச் சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் ஒரு சனநாயக ரீதியான ஒரு உண்ணா நோன்பு அறப்போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு தொடர்ந்து இது பெரியார் மண் என்று சொன்னால் அல்லது இது அண்ணா வழிநடத்திய மண் என்று சொன்னால் இது சமூக நீதிக்கான மண் என்று நீங்கள் கூறுவீர்களேயானால் உண்மையாக தலித் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட 2 லட்சம் ஏக்கர் நிலத்தை அந்த மக்களுக்கு உடனடியாக மீட்டு தர வேண்டும் என்பதுதான் இந்த மக்களின் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிலங்கள் மீட்டு கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஒடுக்கப்பட்ட மக்களின் பல்வேறு தலைவர்களும் கோரிக்கையாக பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள். எனவே தமிழக அரசு இதை கருத்தில் கொண்டு இந்த நிலங்களை மீட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த உண்ணா நோன்பு அறப்போராட்டத்தை நீங்கள் செவிமடித்து அதை மீட்டு தர வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே பதிவிடுகிறோம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மழைமேனி பாண்டியன் தலைமையில் அம்பேத்கர் மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைப்பு விழா விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மண்டல செயலாளர்கள் வழக்கறிஞர் நன்மாறன், வழக்கறிஞர் திலீபன், செஞ்சி தொகுதி மாவட்ட செயலாளர் செஞ்சி சிவா, மண்டல துணை செயலாளர் தனஞ்செழியன், மேனாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர்கள் துரைவளவன், இனியவளவன், நகர பொருளாளர் வழக்கறிஞர் காமராஜ், புதிதாக விசிகாவில் இணைந்த நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வன், சங்கர், மணி செல்வம், பழனிவேல், அன்னையரி சங்கர், காசி, ஐயனார், மீனா சங்கர், தமிழ்மாறன், சேகர், வினோத், புகழேந்தி, தினேஷ், மனோ, அருண், ராஜா, சபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் விசிக செஞ்சி சட்டமன்ற தொகுதி மாவட்ட அலுவலக திறப்பு விழா விசிக மாவட்ட செயலாளர் செஞ்சி சிவா தலைமையில் நடைபெற்றது. இதில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் நன்மாறன், மாவட்ட அமைப்பாளர் அரசெழிலன், ஒன்றிய செயலாளர்கள் ராசாராமன், தவசீலன், திருநாவுக்கரசு, ஜெயராஜ், செஞ்சி நகர பொருளாளர் வழக்கறிஞர் காமராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, தருமபுரம் ஞானாம்பிகை அரசு மகளிர் கலைக்கல்லூரி, குத்தாலம் அரசு கலைக்கல்லூரி, மணல்மேடு அரசு கல்லூரி, புத்தூர் அரசு கல்லூரி முன்பு கௌரவ விரிவுரையாளர்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் விரிவுரையாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மயிலாடுதுறை கிட்டப்ப அங்காடி முன்பு விசிக சார்பில் மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான விசிக நிர்வாகிகள் மற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் கலந்து கொண்டனர். இன்றோடு 12 நாட்களாக தமிழகம் முழுவதும் அரசு கலைக்கல்லூரிகளில் பணிபுரிகின்ற கௌரவ விரிவுரையாளர்கள் சமவேளைக்கு சம ஊதியம், பணி நிரந்தரம், பணிக்கொடையின் போது அதாவது ஓய்வு பெறும் போது பணிக்கொடையாக 25 லட்சம் வழங்க வேண்டும். யுஜிசி நிர்ணயித்த 57,700ஐயும் உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்த அறிவுறுத்திய அந்த தொகையை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று அவர்கள் 12 நாட்களாக வகுப்பை புறக்கணித்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவர்களுடைய போராட்டம் வெகுமக்களுக்கு தெரிய வேண்டும். பொதுமக்களின் கவனமும் அதில் அடங்கி இருக்கிறது, பொதுமக்களுடைய கோரிக்கையும் அதில் அடங்கி இருக்கிறது என்றுதான் இந்த போராட்டத்தை இன்றைய நாங்கள் மயிலாடுதுறை மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக இந்த கோரிக்கையை முன்னெடுத்திருக்கிறோம். நேற்றைய தினம் இவர்கள் சென்னையில் நடத்த அந்த போராட்டத்தில் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு எழுச்சி தமிழர் அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டு அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். அதுபோல் நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் காட்டுமன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு மாசி சிந்தனை செல்வன் அவர்களும் முதல்வருடைய கவனத்திற்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இவர்களுடைய கோரிக்கையை முதல்வர் அவர்களுடைய கோரிக்கையாக அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார். அதையொட்டி ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக அவர்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் செய்கிறோம். அந்த ஆர்ப்பாட்டம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள செங்கம் தண்டாரப்பட்ட ஒன்றியங்களில் மொத்தம் உள்ள 91 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் BL2 முகவர் படிவத்தை விசிக செங்கம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் ராஜா செல்வராஜ், நகர செயலாளர் ஆறுமுகம், மைய ஒன்றிய செயலாளர் மகேஸ்வரன், மேற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் மாய்கவன், செங்கம் தெற்கு ஒன்றிய செயலாளர் குணா, வடக்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சய் உள்ளிட்ட நிர்வாகிகளை சந்தித்து தேர்தல் பூத் படிவ வழங்கினர். இந்த நிகழ்வில் தண்டாரம்பட்டு ஒன்றிய துணை செயலாளர் ராஜேந்திரன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் பிரபாகரன், நகர அமைப்பாளர் அன்பு, ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் சரத், வினோத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.